வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது என்னுடைய முதல் யூடியூப் வருமானத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம். அதாவது நான் ஒரு 5 யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அந்த 5 யூடியூப் சேனலுடைய பெயர் என்னன்னா, ஒரு சேனல் கார் சம்பந்தப்பட்டது மிஸ்டர் விஸ்வா கார் கேர், இன்னொரு சேனல் ஆன்மீகம் ஓம் நமச்சிவாய ஆன்மீக தகவல், இன்னொரு சேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விடி தமிழ். ஏன்னா நம்ம விடி தமிழ் ஒயிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேர்ல தான் வச்சிருப்பேன். ஸோ வந்துட்டு அடுத்தது இன்னொரு சேனல் லோன் ஆப் தமிழ் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய விடி தமிழ். அடுத்தது 6வது ஒரு சேனல் அப்படின்றது நம்ம காமன் மேன் தமிழ் அப்படின்றது தான். ஸோ இந்த 6 சேனல் அப்படின்றது வச்சிருக்கேன். பட் இவன் இன்னும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகல. ஸோ 5 சேனல் அப்படின்றது நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு வரோம். நான் இந்த 5 சேனல்லையுமே நான் ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன், ஏகப்பட்ட விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூடியூப் ரிலேட்டடா என்ன கேள்வியா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். நமக்கு இந்த 6 சேனல் அனுபவம் மட்டும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சேனல் ஆரம்பிச்சு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த செட்டிங்ஸை மாத்து அந்த செட்டிங்ஸை மாத்து அப்படின்றதெல்லாம் கேட்டு செஞ்சு அதுலேயே என் சேனல் எல்லாமே காலியாகி போய் 20 சேனலை காலி பண்ணிட்டு அதுல கத்துக்கிட்ட அனுபவம், அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 6 சேனலுடைய அனுபவம், இது எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். ஓகே கைஸ், அதாவது இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒவ்வொரு சேனலா நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு விடி தமிழ் தான் முதல் சேனல். என்னுடைய முதல் சேனல்ல எனக்கு முதல் வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் எடுத்த உடனே அந்த சேனல் ஆரம்பிக்கிறேன். அதாவது எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு டைரக்டாவே அது ஒரு ஃபினான்ஷியல் சேனல், லோன் சம்பந்தப்பட்ட சேனல் அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பிக்கல. அதை எப்படி நான் ஆரம்பிச்சேன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஸோ அதில் ஒரு ஸ்பீக்கர் மேக் பண்ணுறது, அதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ போடணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பியர்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியர்ட் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுற வந்துட்டு, அதாவது ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும். இப்போ ஒரு சிலர்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எஸ்டர்டே ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேங்க, அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நான், இதெல்லாம் நீங்களும் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வீடியோ அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வீடியோ பண்ணிட்டு இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்படின்றது போடுவேன். இன்னைக்கு ஒரு கண்டென்ட், நாளைக்கு ஒரு கண்டென்ட், நாளை கழிச்சு ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல எனக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது ஃபினான்ஷியல் ரீதியா. அப்ப நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் வேலைக்கு போகல, அதாவது வந்துட்டு இந்த லோன் சம்பந்தப்பட்ட வேலைக்கு நான் போகல. நான் என்னன்னா ஒரு மொபைல் எடுக்கிறேன், சாம்சங் கேலக்ஸி A7 நினைக்கிறேன். அந்த மொபைல் எடுக்கிறேன், 30,000 மொபைல் இருக்கிறதுல அல்ட்ரா ஸ்லிம் அந்த மொபைல் தான். அப்போ லான்ச் பண்ண டைம்ல அந்த மொபைல் எடுக்கிறேன். அந்த மொபைல் எடுத்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம், உன் வரலாறு எனக்கு எதுன்னு கேள்வி கேட்கலாம். எதா இருந்தாலும் இங்க இருந்து 1ல இருந்தா ஆரம்பிக்கணும், எடுத்தோடனே 10-15 பண்ணா உங்களுக்கு குழம்பிடும். அதுக்காக தான். சரி, ஓகே, பொறுமையா கேட்கறதா கேளுங்க, இல்ல ஸ்கிப் பண்ற மாதிரி தான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது பாருங்க. சரி, ஓகே. அதாவது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் செல்லு வாங்குறேன். செல்லு வாங்கிட்டு எனக்கு அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். ஸோ ஃபினான்ஷியல் காசு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ நான் சென்னைக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு வந்துட்டு பெருசாக சம்பளம் அப்படின்றது கிடையாது, வார சம்பளம் தான் எனக்கு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு கூலி வந்துட்டு 150 ரூபா 200 ரூபா இந்த ரேஞ்சில். இத்தனைக்கும் நான் வந்துட்டு கரூர் ஐசியா பேங்க்ல வந்துட்டு ஏடிஎம் சர்வீஸ்ல இருந்தேன். அதாவது வந்து ஏடிஎம் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏடிஎம்னா ஏடிஎம் மெஷின் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்பாங்க. அவங்க கூட போயிட்டு அங்கே ஏதாவது பொருள் போச்சுன்னா அதை வாங்கி கொடுக்குறது, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்பொழுது எனக்கு என்ன ஆகுதுன்னா, சம்பளம் சரியா வரல, என்னால் கட்ட முடியல. அப்போ வந்துட்டு அந்த கலெக்ஷன் பர்சன் பஜாஜ்ல இருந்து வராரு. அந்த கலெக்ஷன் பர்சன் வந்துட்டு அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு, இது போல இந்த மாதிரி இருக்கு, ஏன் சார் இன்னும் கட்டல, கட்டுங்க சார்னு சொல்றாரு. நான் வந்துட்டு அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நான் மந்த் ஸ்டார்டிங்ல ஒரு 5ஆம் தேதி முன்னெல்லாம் 1ஆம் தேதி வரும், 1ஆம் தேதி கட்ட வேண்டியது நான் என்ன பண்ணுவேன்னா 10ஆம் தேதி கொடுப்பேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா 30ஆம் தேதி மாச கடைசியில போடுவார். மேபி இந்த ரொட்டேஷன் ஏதோ பண்ணுவாங்க போல, அந்த மாதிரி போட்டு கட்டிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஏங்க எனது லேட்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கப்புறம் அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சாரு. இல்ல சார், ஒரு இது ரொட்டேஷன் ஆச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அது மாதிரி தான் சார் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் பெருசா கண்டுக்கல, அதை பத்தி எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா, எனக்கு வந்துட்டு வேலை போயிடுச்சு. ஒரு மாசம் கட்டல. வேலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. நைட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சென்னை ஃபுல்லாவே அந்த ஓவராலா எல்லாமே முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இங்க நாங்க என்ன செய்யணும்னா, இங்க இருந்து காஞ்சிபுரம் போகும். என்னுடைய பழைய பைக்கு போட்டோ தான் நான் கொடுக்குறேன், நான் பாருங்க. அந்த பைக்கில் முன்னாடி வந்துட்டு இவ்வளோ பெரிய பேக்கை வச்சுக்கணும். அந்த பேக்கை வச்சுக்கிட்டு இங்கே சென்னை ஈசிஆர்ல இருந்து, அப்பையிலேருந்து ஈசிஆர்ல தான் இருக்கிறேன். ஸோ சென்னை ஈசிஆர்ல இருந்து நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஞ்சிபுரம் போகணும். இங்கேருந்து தேனாம்பேட்டை போயிட்டு அங்கே ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் போகணும். ஸோ சாரி, வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். காஞ்சிபுரம் அங்கே போய் பார்த்துட்டு நைட்டு 6 மணிக்கு தான் அப்பயும் விடுவாங்க. அங்கேருந்து 6 மணிக்கு கிளம்பி நைட்டு 10-11 மணி தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ வேலைக்கே ஆகாது, ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் வேறு ஆகிட்டு இருக்கும். அதில் வந்துட்டு ரொம்ப இதுவாயிடுச்சு. வீட்டில் சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு அதுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்புறம் விட்டுட்டேன். அப்போ அந்த சமயம் தான் இவர் வந்தார்.
இல்லை பிரதர், ஸோ வேலை ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்கன்னா 2 மாதம் விட மாட்டாங்க பிரதர், அப்புறம் வேற யார் கைக்கா போயிடும், அதனால கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்களா அப்படின்னாரு. 1 மாதம் நீங்கள் ஏதாவது பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்புறம் அதுக்குள்ளே எனக்கும் பணம் அரேஞ்ச் ஆச்சு, நான் விட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் வேலை ஏதாவது கிடைக்குமா பிரதர்னு கேட்டேன். அப்போ அவரு தான் வந்துட்டு என்னை இது ஒரு வேலைக்கு வந்து சேர்த்து விட்றாரு. அதாவது இந்த வேலைக்கு இதுதான் கலெக்ஷனுக்கு தான், ஆனால் வேற இதுக்கு பஜாஜ்லேயே வேற இதுக்கு வந்து சேர்த்து விட்றாரு. அப்போ நான் அங்கே போகிறேன், வேலை செய்கிறேன், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னாச்சுன்னா ஒரு ஃபினான்ஷியல் தேவைக்காக அப்போ எனக்கு ஃபினான்ஷியல் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. சில அப்ளிகேஷனில் மொபைல் மூலிமா லோன் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி லோன் எடுத்து ஆரம்பிச்சு கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுவேன், ஆன் டைமில் ரொட்டேஷன் மாதிரி பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிடுவேன். பட் ஒரு கட்டத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக பேமெண்ட் பண்ணாலும் என்னை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்துட்டு நீ இன்னும் பேமெண்ட் பண்ணல பாரு, ஒழுங்கா கட்டு. அதாவது 5 நாள் டைம் தராங்கன்னா இவங்க 4வது நாளே எனக்கு ஃபோன் 7 நாள் டைம் தராங்க, 4வது நாளே ஃபோன் அடிச்சு பணத்தை கட்டி ஆகணும், பட்டி ஆகணும், கட்டி ஆகணும்னு தொல்லை, பட்டி ஆகணும்ட்டு கட்டி ஆகணும், சாரி, இந்த மாதிரி வந்து தொல்லை. எனக்கு அந்த இடத்துல வந்து ஒன்றுமே புரியல. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இவங்க இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது வந்துட்டு நான் அப்புறம் ஆஃபீஸில் கேட்குறேன், இந்த மாதிரி நடக்குது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது, சட்டப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ நான் டிஆர்ஐ எக்ஸாம் அப்படின்றது எழுதலை, பேங்க் எக்ஸாம் அப்படின்றது எழுதலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இவங்க சொன்னதெல்லாம் வச்சு அரை நான் பேசுகிறேன். நான் பேசுகிற உடனே அவன் வந்து போயிட்டான், எனக்கு வந்து லைனுக்கு திரும்ப வரல. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணேன், நம்ம யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கோம், நான் பேசாமல் இதை பற்றி சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், நான் ஒரு நாள் சொன்னேன், அது பெருசாக மில்லியன் கணக்கெல்லாம் யூஸ் போகல, ஒரு 100-200 தான் என்ன போயிட்டு இருந்துச்சு. அந்த 100-200னா அதில் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 100-200 ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி ஒத்த கமெண்ட் கூட வராது, ஒரு லைக் கூட வராது, அவ்வளோ கமெண்ட் வருது. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்க ஒரு டவுட் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸில் அதை கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. அங்கே கேட்டு அதை அப்படியே வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்படியே என்னாச்சுன்னா அவங்க டவுட் கேட்க நான் ஆஃபீஸில் கேட்க அதை வீடியோவாக போறேன், அவங்க டவுட்டு கேட்க ஆஃபீஸில் கேட்க வீடியோவாக போறேன். இப்படி மாற்றி 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 வீடியோ போட்டுக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு எனக்கு திடீர்னு ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன் 1000 வியூஸ் 2000 வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிக்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன், ஒவ்வொரு விஷயமா இதில் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு வருஷம் அந்த மாதிரி வந்துட்டு நடக்குது. வீடியோ அப்படியே ஆவரேஜாக வீடியோ போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மானிட்டேஷன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளேயும் வரேன். நான் அதுக்குள்ளே வந்து பேங்க் எக்ஸாம் எழுதிட்டேன் நான். ஸோ டிஆர்ஐ வாங்கிட்டேன் நான். ஸோ பேங்க்குள்ளேயும் கொண்டு போயிட்டேன். அதுக்குள்ளே நம்ம ஒரு அளவுக்கு எல்லாம் நாலேஜ் வந்துடும் இல்லைங்களா, படிக்கிறோம், அதை பற்றி வந்து தெரிஞ்சிடும். அப்போ தான் வந்துட்டு நான் வீடியோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போட ஆரம்பிக்கிறேன். அப்படி டீப்பாக போடும்பொழுது தான் ஸோ எனக்கு நிறைய பேர் இதை பற்றின கேள்வி கேட்க நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சு தான் அப்படி ஆக்சிடென்ட்லையா ஸோ எனக்கு கிரியேட் ஆனது தான் வீடி தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். ஸோ அதில் எனக்கு முத வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3500 வந்துச்சு. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு 3500, அப்புறமேட்டுக்கு ஒரு 8000 வந்துச்சு ஸ்டார்டிங்ல. அப்போ வந்துட்டு 7000 சில்லற இருந்தாலே நமக்கு வருமானம் வரும். ஏன்னா 71 ரூபாயில 69,000 இருந்து நான் வந்து இது பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டைம் அப்படின்றது ஸோ அதில் வந்துட்டு 69 ரூபா வந்துச்சு. 6000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா $100 அப்படின்றது வந்துடும். ஸோ $100 அப்படின்றது வந்தோடனே எனக்கு வருமானம் வந்துச்சு. இப்படியே தொடர்ந்து எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொன்னாங்க. இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் கேள்வி, ஏன்னா அவங்க வந்து கமெண்ட் படிப்பாங்க. ஸோ நிறைய பேர் உங்களை கேட்குறாங்க, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேசுங்க, நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுங்க, நான் பார்க்குறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் சின்னதாக அம்மா லேப்டாப் வச்சுருந்தேன், அதில் வந்து பார்த்தவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ வந்து தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். கமெண்ட் ரிப்ளை மொத யூடியூப்லேயே சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு கமெண்ட் ரிப்ளை வீடியோ ரெகுலராக போட ஆரம்பிச்சு நம்ம தான். ஸோ அது ப்ரௌடாக கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனால நிறைய ரீச் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே தொடர்ந்து போனது தான் இது. அதுக்கப்புறம் அடுத்த மாதமே எனக்கு 13,000 அப்படின்ற ஒரு சம்பளம் வந்துச்சு. ஸோ அடுத்த மாதமே ஸோ அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு எனக்கு 14,000 அப்படின்றது வந்துச்சு. மாதம் ஆவரேஜாக எனக்கு வந்துட்டு ஒரு 10,000 அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நாட்கள் போக 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 அது அப்படியே வந்துட்டு கண்டினியூவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் என்னுடைய வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வீடி தமிழ் சேனல் மூலிமா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உருவான சேனல் தான் மற்றது எல்லாமே. அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ முதல்ல எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த வீடியோக்குள்ள போவோம். கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோவிலலாம் வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டு நான் காஞ்சிபுரம் போனது, வீட்டுக்கு வந்தது, வேலையை விட்டது, செல்லு வாங்கினதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ நான் வந்து அடுத்தது இப்போ நம்ம இங்கேருந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதாவது வேலையிலேருந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இங்கேருந்து வந்துட்டு 10,000 ஆவரேஜ் அப்படின்ற சம்பளத்தில் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அடுத்தது ஏன்னா இதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்னதாக ஒரு கடுகளோ ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் நல்லது தானே. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான கேஜெட், ஈவன் மைக்கிலேருந்து எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே கம்மி ரேட்டு, ஏன்னா காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். காசை சும்மா இருக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணிட முடியாது.
அதனால எல்லாமே கம்மி ரேட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே இருக்குது. நல்ல ப்ராடக்டாக தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு.